வணக்கம், வெல்கம் டு புஷ்பலதா சமையல். இந்த வீடியோவில் பண்டிகைக்கு கடைசி நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது அவல் லட்டு. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க அவல் லட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அவல் லட்டு செய்கிறதுக்கு அவல் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி லேசான அவல் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கெட்டியான அவல் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் நான் இந்த ஒரு உலக்கு அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/4 பங்குக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை பங்குக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை சக்கரை வேணுனாலும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் சேர்க்கறதுக்கு பாதாம், முந்திரி, நெய் இதெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். வாசனைக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் எப்படி இப்போது லட்டாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வாணலியை சூடு பண்ணிவிட்டு அதில் இந்த அவல் போட்டுக்கலாம். மிதமான தீயை வச்சு வறுத்துக்கணும். நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்து இதை ஒரு வேறு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம். இதில் இந்த பொட்டுக்கடலையை போட்டு லேசாக சூடு பண்ணிக்கலாம். இது கூட இந்த ஏலக்காவையும் போட்டு சூடு பண்ணிக்கலாம். அப்போ தான் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப கலர் மாறாத அளவுக்கு வறுத்துக்கணும். லேசாக தான் வறுக்கணும் பொட்டுக்கடலையை. இது கலர் மாறிச்சுன்னா நல்லா இருக்காது. இன்னொரு வாண்டி வச்சு இதில் நெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவுக்கு முந்திரி, அது கூட கொஞ்சம் திராட்சை. கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. ஸ்டவ்வை நிறுத்தி இப்போ முந்திரியெல்லாம் வறுத்து ரெடியாக இருக்குது. அவல் பொட்டுக்கடலையெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் வச்சு நல்லா மாவாக அரைச்சிட்டு வந்துடலாம். வறுத்து வச்ச பொட்டுக்கடலை ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து அவலை அரைக்கும் போது ஏலக்காவும் அது கூட சேர்த்துக்கலாம். அவலும் ஏலக்காவும் போட்டு அரைச்சிருக்கோம். இது கூட இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்து நான் அரைக்க போகிறேன். இந்த அவல் கூடயே நான் இந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு அரைக்கலாம். நாட்டு சர்க்கரையில் அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் உடஞ்சிடும். அதுக்காக தான் இப்படி போடுறோம். அவலும் நாட்டு சர்க்கரையும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இது கூட நம்ம பொட்டுக்கடலை மாவையும் போட்டு ஒரு சுற்றினோன்னா நமக்கு கலக்கிற வேலை மிச்சம். நிறையா பண்ணும்போது இப்படி சுற்றுறது கஷ்டம்தான். அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதையும் ஒரு சுற்றிடலாம். எல்லாம் மிக்சியில் போட்டு எடுத்தால் நமக்கு கலக்கிற வேலை மிச்சம். அதுவே நல்லா கலந்து வந்துடும். இந்த பவுடரை நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு அப்பப்போ வேணும்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த பவுடரை சூடான பாலில் கலக்கி நீங்கள் ஒரு கஞ்சி மாதிரியும் குடிக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ரொம்ப நல்லா செட் ஆகும். இப்போ வறுத்து வச்சு இந்த முந்திரி திராட்சை இது கூட கலந்துக்கலாம். இந்த மீதி இருக்கிற நெய்யை நான் லேசாக சூடு பண்ணிக்கிறேன். நெய் லேசாக சூடாக இருந்தால் தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஒன்று நெய் போட்டு செஞ்சுக்கலாம். இல்லைன்னா சூடான பால் கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் மாவை கலந்து உடனே உருண்டை பிடிக்கணும். முழுக்க நெய்லேயே உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நிறைய நெய் தேவைப்படும் உங்களுக்கு. இல்லைன்னா சூடான பால் சேர்த்து நம்ம உருண்டை பிடிக்கணும். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் சூடான பால் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பால் ரொம்ப சூடாக இருக்குன்னா முதல்ல ஸ்பூனில் கலந்துக்கலாம். அப்புறமா கையில் கலக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து உருண்டை பிடிக்கணும். இது டக்குன்னு ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி உருட்டி வச்சோன்னா அவல் லட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.